ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ராட் அலர்ட் தான். இது வந்து நான் ஃபேஸ் பண்ணது அண்ட் என்னோடய நியர்பை பிஓவில் ஃபேஸ் பண்ணுது. ஒரு 2 இன்சிடென்ட் தான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் ஒர்க்ஸில் வந்து இந்த வீடியோ எடுத்ததே மறந்துட்டேன். அதான் இப்போது கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சரி, ஃப்ராட் அப்படின்னு பார்த்தா டெய்லி ஏதாவது ஃப்ராட் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்று கஸ்டமர் சைட் நடக்கும், இல்லை வந்து ஒர்க்கிங் பீப்புள், அதாவது பிபிஎம் ஏபிபிஎம் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். நடக்காத ஆஃபீஸ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரேர் கேஸு. ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒன்று கஸ்டமர் ஃப்ராட் பண்ணுவாங்க, இல்லைனா ஒர்க் பண்ணுற பீப்புள் ஃப்ராட் பண்ணுவாங்க. அதுவும் ஏஜ்டாக இருந்தால் கொஞ்சம் ஹானஸ்டியாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். இதில் இப்போ நான் பிபிஎம்மாக இருக்கும்போது கஸ்டமர் என்ன ஃப்ராட் பண்ணாங்கங்கிறது தான் வந்துட்டு இதில் சொல்ல போகிறேன். நான் வந்து ஒர்க் பண்ண செகண்ட் பிளேஸ் ஒர்க் பண்ணும்போது வந்து அது ரொம்ப சின்ன ஊர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு எத்தனை பேர் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, வித்ட்ராயல் பண்ணுறாங்க எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 to 15 ட்ரான்சாக்ஷன்ஸ், இல்லைனா 1, 2 ட்ரான்சாக்ஷன் தான் இருக்கும். ஸோ யார் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறா, இருக்கிறதே அங்கே எஸ்பிஐ புக் மொத்தமே ஒரு 20 to 25 தான். ஸோ எல்லார் புக்குமே நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஒரு 1 இயர் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கோங்கும் போது எல்லாரோட நேமும் நல்லா தெரியும், எவ்வளோ டெபாசிட் பண்ணாங்கன்னு தெரியும். அப்போ அதில் ஒருத்தவங்க வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சு அவங்க 9,000 தான் டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சடனாக அவங்க புக்கை எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி 10,000 வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கை வாங்கி பார்த்துட்டு ஓவர் ரைட் பண்ண மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நான் ஓவர் ரைட் பண்ண மாட்டேன், சுழிச்சு தான் எழுதுவேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் வரும், அஃப்கோர்ஸ் நான் தப்பாக எழுதுவேன் சில டைம். ஸோ சுழிச்சிட்டு மேலே எழுதி கிட்டக்க வந்து என் சைனை போடுவேன். ஆனால் இதில் வந்து எனக்கு என்ன மிஸ்ட்ரியாக இருந்ததுன்னா, அப்படி எதுவுமே போடல, அதிலே ஓவர் ரைட் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் முன்னாடி பேஜ் எடுத்து பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கீழேயும் ஆட் ஆகிருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது அதில் அவங்க 1,500 போட்டுட்டு 1,000 இங்கே போட்டிருக்காங்கல்ல, அது 1,500ன்னு போட்டு 10,000 கேட்கலான்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா 500 புக்கில் இருக்கணும்ல, அதனால். ஆனால் அது பண்ண முடியலங்கிறனால 1,000ன்னு போட்டு கரெக்டாக இங்கே கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி அவங்களே கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நான் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஜேர்னலையும் எடுத்து அப்புறம் பார்த்து ஜேர்னல்லையுமே வந்து 9,000 சம்திங் தான் இருக்குது. எப்படிடா அப்போ 10,000 வருதுன்னு பார்த்தா அவங்க தான் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் இமீடியட்டாக எம்ஓ ஏஎஸ்பி அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுன்னு தென் அவங்க தான் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க தான் பண்ணோன்னு சொல்லவும் கஸ்டமரே ஒத்துக்கவும் ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும் எழுதி வாங்கிட்டு தென் எஸ்ஓவில் வச்சு வித்ட்ராயல் எடுத்துட்டாங்க. நான் பிஓவில் அதுக்கப்புறம் அவங்க புக்கே வாங்கலை. தென் அவங்க புக்கை கிழிச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல் அமௌண்ட்ஸை எடுத்துகிட்டு. ஸோ இந்த மாதிரியுமே வந்து நடக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ராயல் கொடுக்குறீங்க அப்படின்னாலே கரெக்டாக டிவைஸில் செக் பண்ணிவிட்டு கொடுங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறது. ஏன்னா எனக்கு வந்து அந்த பிளேஸில் டவர் கிடைக்காது. ஸோ நான் ஆப்வியஸ்லி முந்தின நாள் கொடுப்பேன், இல்லைனா நெக்ஸ்ட் டே கொடுப்பேன். சில பிளேஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் ஜேர்னலையோ எதையோ செக் பண்ணிவிட்டு வித்ட்ராயல் கொடுங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் ஏமாற்றிடுவாங்க. ஸோ வந்து செக் பண்ணி கொடுங்க. இது ஒரு இன்சிடெண்ட். செகண்ட் இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் ஃப்ராட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இஃப் பிபிஎம் வந்து ஏபிபிஎம் கிட்டேயும் எமர்ஜென்சிக்காக ஒரு கீ கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கிடுங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸ் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிபிஎம் தான். அங்கே என்ன தப்பு நடந்தாலும் எந்த பொருள் மிஸ் ஆனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே பிபிஎம் தலையில் தான் போய் விழப்போகுது. ஸோ ஆஃபீஸ் கீ வந்து பிபிஎம் தான் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணணும், பிபிஎம் தான் ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி வேகமாக போகிறேன், லேட்டாக போகிறேன் அப்படின்னா எம்ஓ கிட்ட பர்மிஷன் வாங்கி தாராளமாக பூட்டிகிட்டு போங்க. என்ன சொல்ல, பெர்மிஷன் வாங்கி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம்லேருந்து எப்படினாலும் தப்பிச்சிடலாம். 2 கீ கொடுத்து அவங்கள கொஞ்சம் நேரம் பார்க்க சொன்னேன், இவங்கள கொஞ்சம் நேரம் பார்க்க சொன்னேங்கிற வேலையே வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் 2 கீ வச்சுருக்காங்க ஆஃபீஸ்க்கு. ஒரு நாள் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்போவுமே ஏபிபிஎம்கிட்ட ஒரு கீ இருக்கும், இவங்கக்கிட்ட ஒரு கீ இருக்கும். ஸோ ஏபிபிஎம் தான் பேக் எடுக்கிறதுக்காக அந்த கீ எடுக்க வந்திருக்காரு. அப்போது வந்து எப்போவுமே வச்சுட்டு போகிற பிளேஸில் வந்து மறுநாள் வந்து பார்க்கும்போது டேட் ஸ்டாம்ப் இல்லை. ஸோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. டேட் ஸ்டாம்ப் காணோம். வரும்போது அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. திரும்ப வந்து மார்னிங் வைக்கலான்னு நினச்சிருக்காங்க. வந்து பார்க்கும்போது டேட் ஸ்டாம்ப் இல்லை. ஸோ எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. வந்து கேட்குறா, எதுக்கு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அவர்கிட்ட இருந்து. ஆக்சுவலி அவருக்கு மேலே ஆல்ரெடி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து அந்த ஆர்டி பணம், எஸ்பி பணம் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கும்போது அமௌண்ட்டை வாங்கிட்டு அவர் வந்து கரெக்டாக வந்து இங்கே வந்து கொடுக்க மாட்டார் டெபாசிட் பண்ணுறதுக்கு. அது 2 ஊர் 3 ஊர் சேர்த்து வரும் டெலிவரி ஏரியா. ஸோ எல்லோரும் வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்துடுவாங்க. நம்ம நினைப்போம் டேட் ஸ்டாம்ப் தானே எடுத்திருக்காங்க, இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்கள், பிபிஎம் மாதிரியே இதே மாதிரி புக்கில் வந்து அவரே இவ்வளோ ரூபி வாங்கினேன், இவ்வளோ ரூபி டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் ஸ்டாம்ப் படிச்சிட்டா சீல் வச்சிட்டாலே சோலி முடிஞ்சிருச்சு.
ஓகேவா? டேட் ஸ்டாம்ப் அடிச்சிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கோம், கட்டியிருக்கோம் அந்த தேதியில அப்படின்னு தான் கணக்கு. டிபார்ட்மெண்ட்ட பொறுத்து அதுதான் கணக்கு. ஸோ இப்போ இதில யார் வந்து பாதிக்கப்படுவா? பிபிஎம். காசே வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க. ஆனா அவங்க தான் வந்து இப்போ கை காசு போடுற மாதிரியும், அதோட கெட்ட பேரும் வரும். என்ன மக்கள் நெனைப்பாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில நம்பிக்கையே இல்ல அப்படின்னு தான் அவங்களுக்கு தாட் வரும். ஏன்னா காச நம்ம குடுக்குறோம், கொண்டு போய் குடுக்குறவர் கரெக்ட்டா குடுத்துட்டாரு, கட்டுறவங்க கட்டலங்கிற மாரி தான் வரும். அந்த டேட் ஸ்டாம்ப் வச்சு என்ன வேணா பண்ணலாம் அவரு. ஸோ இது மாதிரி நிறையா ஃப்ராட் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஏபிபிஎம் ஏஜ்டாக இருக்கலாம், இல்லை யங்ஸ்டர்லேயே வந்து கொஞ்சம் கிரிமினல் மைண்டில் இருக்கிறவங்க இருக்கலாம். வாட் எவர் மேபி கொஞ்சம் எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருங்க. காசு விஷயத்தில் கரெக்டாக இருங்க. தள்ளியே இருங்க. எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, காசு விஷயத்தில் மட்டும் நம்பவே நம்பாதீங்க. மற்றபடி நீங்கள் பேசுங்க, ஜாலியாக இருங்க, சிரிங்க, அதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஏன்னா வென் கம்ஸ் டு மனி எப்போவுமே அங்கே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ டேக் கேர் படீஸ். நல்லா ஒர்க் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான். மார்ச் முடிஞ்சிருச்சுன்னா அக்கௌண்ட் ப்ரெஷர்லாம் முடிஞ்சிடும். ஜாலியாக திரும்ப ஒரு 6 மந்த்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் இந்த 1 மந்த்தை மட்டும் தாக்கு பிடிச்சிருங்க. அக்கௌண்ட் ப்ரெஷர்லாம் கம்மியாயிடும். தென் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்துக்குமே டைம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 1 மந்த் தான் கேன் வாஷிங் அது இதுன்னு போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். தென் நார்மல் ஆகிடும். ஸோ டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாடா பை பை. see you all.